அதிர்ஷ்டம் நியூஸிற்கு வரவேற்கிறோம். நயினாருக்கு சப்போர்ட்டாக வந்த வானதி வெளுத்து வாங்கும் நெட்டிசன்கள். இன்னும் குறிப்பாகச் சொல்லப்போனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடிகர் விஜய் மற்றும் நடிகையைப் பற்றி பேசிய பேச்சு உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதற்காக அனைத்துக் கட்சியினரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் இது குறித்து கருத்துச் சொல்ல வந்த வானதி சீனிவாசன் அவர்கள் கொந்தளித்துப் பேசுகிறார். நான் ஏன் கருத்துச் சொல்ல வேண்டும்? கண்டனம் தெரிவிக்க வேண்டும்? திமுககாரர்கள் பேசாத பேச்சையா நாங்கள் பேசிவிட்டோம் என்று வக்காலத்து வாங்குகிறார். வானதியின் இந்த பேச்சுக்கு நெட்டிசன்கள் தங்களது கண்டனங்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக திமுகவினரை விட அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் வானதிக்கு எதிராக அதிக பதிவுகளை போட்டு வருகின்றனர். வானதி அவர்கள் எப்போதுமே அண்ணாமலைக்கு எதிரானவர்தான். பாஜகவில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று வெளியில் சொன்னாலும் உட்கட்சிக்குள் அவ்வளவு பிரச்சனைகள் உள்ளன. மற்றொரு பக்கம் தமிழிசை அவர்கள் திமுகவினரை திட்டுகிறாரே தவிர நயினாரை திட்டவில்லை. குஷ்பு இது குறித்து பதிலே சொல்லவில்லை. விஜயதாரணி எங்கே போனார் என்றே தெரியவில்லை. ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவீர்கள், ஆனால் அது உங்கள் கட்சிக்காரர் என்றால் பேசமாட்டீர்களா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்புகின்றனர். முன்பு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தன்னை கேவலமாக பேசிவிட்டார் என்று குஷ்பு கேள்வி எழுப்பியிருந்தார். அனைவரின் கோபமும் அமைதியாக இருக்கும் குஷ்புவை விட கண்டனம் தெரிவிக்க மாட்டேன் என்று சொன்ன வானதியின் பக்கம் திரும்பியுள்ளது. ஏனெனில் வானதி மற்றும் அண்ணாமலை இடையேயான சண்டை உச்சமடைந்துள்ளது. அண்ணாமலை பொறுப்பிலிருந்து விடுபட்டதாகத் தெரிந்தவுடன் வானதியின் ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் இருந்தனர். ஆனால் அவர் மீண்டும் பொறுப்புக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டுமோ அதைச் செய்ய பல பேர் காத்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் நயினார் மற்றும் அண்ணாமலைக்கும் மோதல் நிலவுகிறது. நயினார் பற்றி பேச்சு எழும்போது அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களில் நயினாருக்கு எதிராக பெரிய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். கமலாலயத்தில் குத்துவெட்டு நடப்பதாகவே சொல்லலாம். இதில் தேவையில்லை.